அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு மாங்கல்ய தோஷமே இல்லையே சுவாமி, அப்புறம் ஏன் அப்படி நடந்து போச்சு? எனக்கு சுத்த ஜாதகம் தோஷங்கள் எதுவும் இல்லைன்னு தான் தெரிஞ்சது, அப்புறம் ஏன் கல்யாணம் நடக்கலேன்னு நான் கேட்டேன். அதுதான் எனக்கும் தெரியலே, அது தெரியறதுக்காகத்தான் உங்ககிட்ட மீட்டிங் வச்சிருக்கேன் அப்படி சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், உங்களோட ரிசர்ச் கரெக்ட் அல்லே, உங்களோடது சுத்த ஜாதகம் அல்லை, உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு. அது எப்படி? அதாவது லக்னம் மேஷம், லக்னத்தில் சூரியன் உச்சமாக இருக்கு, அது 7ஆம் இடத்தில் பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட குரு இது ஸ்திரீ ஜாதகம், காரக கிரகம் காரகஸ்தானத்தில் இருந்தால் நல்லதல்லே, சுப பலம் தராது, அப்படி ஃபர்ஸ்ட் சாஸ்திரம். அந்த அம்மாகிட்ட நான் சொன்னேன். அப்போ பொன் ஜாதகத்தில் குரு அப்படின்னா ஹஸ்பண்ட், 7ஆம் இடம் என்றால் ஹஸ்பண்ட் பிளேஸ், அதாவது மங்கல்ய ஸ்தானம். அப்போ பதியே காட்டப்பட்ட கிரகமாக இருக்கப்பட்ட ஜூபிட்டர் அந்த பதியே காட்டப்பட்ட ராசியாக இருக்கப்பட்ட 7ஆம் இடத்துல இருந்தால் நல்லதல்லே, அதுதான் காரக கிரகம்